Hey guys, welcome to my channel. இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி அதுக்கப்புறம் வந்து வரலட்சுமி நோம்புக்கு பர்ச்சேஸ் பண்ண vlog தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ ஆடி வெள்ளிக்கு நான் வந்து சக்கரை பொங்கலும் அதுக்கப்புறம் வந்து சுண்டலும் வந்து வச்சு படைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அம்மாவும் கூட இருந்தனால எனக்கு வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அரிசி வாஷ் பண்ண தண்ணியை போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உலை கொதிச்சதும் அரிசியை போட்டு நல்லா வெந்த பிறகு வெல்லத்தை தட்டி போட்டு இறக்கிட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ சக்கரை பொங்கல் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். எனக்கு சக்கரை பொங்கல்னாலே பிடிக்காது, ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். சாமிக்கு படைக்கும் போது மட்டும் கொஞ்சமாக எடுத்துப்பேன். அதனால் அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் செஞ்சேன். வெள்ளை சுண்டல் தான் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஒரு 6 மணி நேரம் மேலே ஊறிடுச்சு. ஸோ குக்கரில் வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து வச்சு இங்கே பிரசாதம் ரெடி ஆகிறதுக்குள்ளே சாமி ரூமை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். ஸோ இது ரெடி ஆகிறதுக்கும் அங்கே ரெடி வீட்டில் பழங்களும் கொஞ்சம் இருந்தனால இந்த தட்டில் வந்து இதுவும் வந்து ஒரு பிரசாதமாக வச்சுட்டேன். செவ்வாழை அதுக்கப்புறம் வந்து மாதுளை பழமும் எலுமிச்சை பழமும் வச்சு படைச்சிட்டேன். சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் போட்டது நல்லா வெந்துருச்சு. சக்கரை பொங்கல் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா அதோட டேஸ்ட்டு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஏலக்காய் இருந்தால் ஏலக்காவும் தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காய் தட்டி போட்டுட்டு கடைசியாக வந்து நெய்யில் வந்து முந்திரி வறுத்து இதில் ஆட் பண்ணிட்டோன்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். ஸோ கரெக்டாக டைம் 6 மணி ஆயிடுச்சு. வீட்டில் வந்து யூடியூப்பில் வந்து லலிதா சாரத்தனம் அம்மா போட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம்லாம் அம்மா போட்டுட்டாங்க. ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நிலவாசலில் வந்து பூ மட்டும் வச்சுட்டு நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். சாமிக்கு பண்ணி வச்சிருந்த பிரசாதம் சக்கரை பொங்கல் சுண்டல் நான் வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து மண் பாத்திரத்திலே வச்சிருவேன். எப்போவுமே சாமிக்கு படைக்கும் போது அதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சிருவேன். ஸோ அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பானை வச்சு படைச்சதும் எடுத்துட்டு வந்து சாமிக்கிட்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
ஆடி வெள்ளி பூஜை ரொம்ப சூப்பரா முடிஞ்சது. வீட்ல சிம்பிளா என்னால முடிஞ்ச சக்கரை பொங்கல் சுண்டல் வச்சு படைச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து vlog கண்டினியூ ஆகும். நானே எங்க அம்மா அதுக்கப்புறம் என்னோட பாட்டி நாங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்புக்காக பர்ச்சேஸ் பண்ணலாம், சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அப்படின்றதுனால மயிலாப்பூர் வந்து போயிருந்தோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி லஞ்ச் மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சங்கீதா ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு கொஞ்சமாக லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். நாங்கள் எப்போவுமே வரலட்சுமி நோன்புக்கு பார்த்தீங்கன்னா விஜயா ஸ்டோர்ஸ் இருக்குல்ல நம்ம மயிலாப்பூர், ஸோ அங்கே தான் வந்து வாங்குவோம். கொஞ்சம் ஓரளவு ரேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஐ மீன் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ப்ராடக்ட்டும் அங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சங்கீதா ஹோட்டல் வந்துட்டு அங்கே வந்து நான் வந்து ஒரு டிஃபன் மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ ஒரு பொடி தோசை அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டேன். அம்மாவும் பாட்டியும் வந்து தோசை வந்து சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு விஜயா ஸ்டோர்ஸ் வந்துட்டோம். விஜயா ஸ்டோர்ஸ் உள்ளே போயிட்டு வரலட்சுமி நோன்புக்குன்னே தேவையான விஷயங்கள் எல்லாமே அந்த கடையில் இருக்குது. இது மயிலாப்பூரில் நம்ம அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அந்த ஸ்ட்ரீட் உள்ள என்டர் ஆகும்போதே லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது ரொம்ப அழகாக இருந்தது. டெக்கரேஷன் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த விபூதி குங்குமம் அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாமே வந்து இந்த வரலட்சுமி நோன்பப்போ வாங்கிப்பேன். இந்த வெண்கடுகு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி அங்கே இருந்ததை வாங்கிட்டேன். நம்ம வீட்டில் சாம்பிராணி காட்டும் போது கொஞ்சமாக இந்த வெண்கடுகு போட்டு காமிச்சோன்னா வீட்டில் இருக்க அந்த நெகட்டிவ் சைன்ஸ் எல்லாமே போகும், நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் அதை வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் இந்த கயிறு, வரலட்சுமி நோன்புக்கு நம்ம தாம்பூலம் கொடுப்போம்ல, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வந்து இங்கே தான் வந்து வாங்குவேன். ப்ரைஸ் ஓரளவு ரீசனபிளாக இருக்கும் அண்ட் பல்காக நம்ம வாங்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். அடுத்து கொலு வர போகிறது அப்படின்றதுனால இங்கே நிறைய கொலு பொம்மைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து எல்லா விதமான சாமி சிலைகளும் இருக்கும். இந்த கடையில் வந்து இல்லாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிக்கிட்டேன். இந்த படி வந்து நிறைய ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இது நான் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பட் நான் வாங்கலை. பட் இது நல்லா தான் இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போல்லாம் இதில் விளக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக டிசைன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து நிறைய கொலு பொம்மைகள், எஸ்பெஷலி இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மெயினாக இந்த கடையில் வந்து அந்த அம்மன் சிலையை எப்படி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கலான்ற மாதிரி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட் டைமே நான் இந்த மாதிரி இங்கே பார்த்து தான் நான் வீட்டில் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். அதோட பிக்கோட நான் இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். லாஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணேன். அந்த வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ்லாம் நல்லபடியாக முடிஞ்சுட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க நித்ய அமிர்தம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ற ஒரு பிளானில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம் எப்படி நாங்கள் வந்து பண்ணோம் அப்படின்ற ஒரு செலிப்ரேஷனையும் நான் இந்த நெக்ஸ்ட் வர விளாக்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் விளாக்ஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இதோட நான் இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலில் வந்து வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.